மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். ஒரு நேரம் நல்லா இருக்கு, இன்னொரு நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா ஒரு டைம் இருக்கேன், இன்னொரு டைம் ரொம்ப மன வருத்தமா இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் செப்டம்பர் 16, 17 தேதிகளில் முடிகிறது. உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகிறது என்பதை பார்க்கலாம். முதலில் உங்களுடைய உடலை கவனித்துக் கொள்ள வேண்டும். 12ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்தில் இருப்பதால் சில நோய்கள் அல்லது முதுகுத்தண்டு பிரச்சனையோ இல்லை உட்கார்ற இடத்துல சில பிரச்சனைகளோ இந்த மாதிரி அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. பயணத்தின் போது குறிப்பாக நீங்கள் ஏதாவது கஷ்டத்தை உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு அதன் மூலயமா உடம்பு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு நிதர்சனமான உண்மை. குறிப்பாக உங்களோட ராசிக்கு 2ஆம் பாவத்தில் குரு உச்சமாக இருக்கிறதுனால என்னடா நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது இப்படின்னு மாறி மாறி உங்களுடைய எண்ணங்கள் உங்களே போட்டு வாட்டி வதைக்கும். திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேசுவாங்க, திடீர்னு பார்த்தா சண்டை போடுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய வீட்லேயும் கலகலன்னு சூழ்நிலை இருக்கும், திடீர்னு பார்த்தா டென்ஷனான ஒரு சூழ்நிலை இருக்கும். பண வருவாய் ஏற்ற இறக்கமாக இருக்கும், நீங்கள் சம்பாதிக்கிற காசு செலவாக ரெடியாகவே இருக்கும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியமான மாதம்னே வச்சுக்கலாம். செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு அப்புறமா சுக்கிரன் ஆட்சி வீட்டுக்கு வராரு மிதுன ராசிக்கு 5ஆம் பாவத்தில். கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை குழந்தைங்க பிள்ளைகள் இருக்குதுன்னா அவங்க வேலையில் மனக்கசப்பு, கொஞ்சம் டென்ஷன் இருக்குது, ஒரு சில செலவுகள் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் உங்களுக்கு. அதே மாதிரி பயணங்களை இந்த வாட்டிலாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு பயணங்களை செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். மற்றபடி குரு உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிறத மற்றவங்க மரியாதை கொடுப்பாங்க. உங்ககிட்ட நேராக பேசி உங்களை புகழாதவங்க கூட உங்களோட பின்னாடி நல்ல புகழ வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நல்ல டைம் தான், ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸாக எதுலையுமே இறங்காமல் என்ன ஏது அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து மற்ற விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, என்ன வார்த்தை பேசுகிறோம், என்ன 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 நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னொன்று, ஏன் இவர் சொன்னால் கூட இந்த அம்மா சொன்னால் கூட டக்குன்னு செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏன் லேட் ஆகுது அப்படிங்கிற காரியங்கள்லாம் இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். நீங்களே பிளான் பண்ண விஷயத்தை எழுந்து செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன்கள் தான். சனியும் 10ஆம் பாவத்தில் வக்கரம் பெற்று ராகுவோட சேர்றாரு. கொஞ்சம் கவனம் தேவை, இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.